சில காரியங்களை யோசிக்கும் இந்த அளவுக்கு நடக்குமான்னு சொல்லி நான் எதிர்பார்க்காம ஆனாலும் கர்த்தர் என்ன செய்வார், இந்த இடத்துல இப்படிலாம் ஊழியர்கள் நடக்கும், அது தேவனுடைய திட்டமா இருக்கிறது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏனென்றால் இங்கே வரும்பொழுது நாங்க ஒரு 3 வரை சேர்த்து வந்த எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த ஊழியத்தை விடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார், அதை எப்படியோ செய்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல நானும் வராட்டாலும் இந்த இடத்துல கண்டிப்பா ஊழியர் நடக்கும். இந்த பகுதி இருக்கிற வரைக்கும் இந்த பகுதியில ஊழியர்கள் நடக்கதான் செய்யும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நல்லா தெரியுது. இது யார் நடந்து அவங்க நடந்தாங்க, யாராவது ஒருத்தர் கண்டிப்பா ஆண்டவர் வச்சு செய்வார். நானே போயிட்டாலும் இந்த இடத்துல கர்த்தர் யாரையாவது கொண்டு இந்த ஊழியத்தை செய்யதான் செய்வார். அது உண்மையிலே அது ஏன்னா இது கர்த்தருடைய திட்டம். ஏன்னா இந்த பகுதியை கர்த்தர் நேசிக்கிறது அப்படினால், இங்க இருக்கிற இந்த ஜனங்களை கர்த்தர் நேசிக்கிறது அப்படினால் இந்த ஊழியத்தை கர்த்தர் விட மாட்டார். அல்லேலூயா. அதனால கண்டிப்பா இது அதாவது ஆரம்பம் ஒரு அற்பமா இருந்தாலும் இது முடிவு எப்படி இருக்கும், சம்பூர்ணமா இருக்கும். அல்லேலூயா. எல்லாருக்கும் பார்க்கும்போது ஒரு கேள்விக்குறியா இருக்கலாம், இது என்ன அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி எப்படி இல்லாம இருக்கலாம். ஆனா இது உண்மையிலே அதாவது போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் பார்க்கும்போது அவ்வளவு முன்னேற்றமா இருக்கு. அதாவது போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் நிறைய வளர்ச்சி தான் இருக்கே தவிர குறைந்து போகல. அல்லேலூயா. எல்லாத்துலயுமே எல்லா காரியத்திலையும் சரி, அதாவது ஒரு சில காரியம் மாத்திரம் சொல்ல, எல்லா காரியத்திலுமே வளர்ச்சி தான் இருக்க தவிர எதுவுமே குறைய இல்லை. அல்லேலூயா. அதனால கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த ஊழியத்துக்கு நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா கர்த்தரை நல்லா துதிங்க. கர்த்தருக்குள்ள இருந்தா போதும், வேற ஒண்ணும் வேண்டாம். அதாவது அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க நிறைய இடத்துல, அதாவது நீங்க அதை கொண்டு வாங்க இதை கொண்டு வாங்க அப்படி இப்படி நிறைய விதமா சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் என்ன கேட்கிறாருன்னா, நீங்களும் நான் என்ன செய்யணும், இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நம்ம மனசாட்சி உட்பட்டு வாழ்ந்தா போதும். மனசாட்சி எது நல்லது நமக்கு தெரியும், எது கெட்டது தெரியும். அப்போ தெரிந்த நாம் அந்த மனசாட்சிக்கு உட்பட்டு நான் வாழ்ந்தால் அதுவே பெரிய விஷயமா இருக்கு. நீங்க மனசாட்சி இல்லாம வாழ்கிறது தான் நீங்க பாவத்துக்கு நேரா கொண்டு போயிருது. அல்லேலூயா. அதனால கர்த்தர் கேட்கிற காரியம் தான், நீங்க நல் மனசாட்சிக்காரங்களா இருங்க, நல்ல மனசாட்சியோட வாழ்ந்தா போதும். வேற நீங்க அப்படி ஜெபிக்கணும் இப்படி ஜெபிக்கணும், உபவாசம் பண்ணி தான் ஜெபிக்கணும், இல்ல நிறைய காணிக்கை கொடுத்துதான் கர்த்தரை தேடணும், அப்படிலாம் ஆண்டவர் கேட்கவே இல்லை. அல்லேலூயா. அது நீங்க ஒரு இடம் இருந்தாலும் சரி இடம் இல்லாட்டாலும் சரி, நல் மனசாட்சி உள்ளவர்களாய் வாழ்ந்தால் போதும். நல் மனசாட்சியா ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டான்னா அங்க தீமை இருக்காது, அங்க பாவம் இருக்காது. மற்றவங்களுக்கு விரோதமா பேசுறதும் எதுவுமே கெட்ட காரியம் எதுவுமே இருக்காது. அதான் சுருக்கமாய் பவுல் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு, நல் மனசாட்சி உள்ளவர்களாய் இருங்க. அவ்வளவுதான். அல்லேலூயா. எந்த மனுஷனுக்குள்ள அவர்கள் கிறிஸ்தவர்கள், முக்கியமா கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நல் மனசாட்சி மிக மிக அவசியம். நல் மனசாட்சி இல்லாம இருக்கவே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதை தேவன் ரொம்ப விரும்புகிறார். கெட்ட மனசாட்சி நமக்குள்ள இருக்கவே இருக்க கூடாது. அதனால நல்லது எது கெட்டது நமக்கு தெரியும். நமக்கு தெரியாத சின்ன பிள்ளை நமக்கு கிடையாது. சின்ன குழந்தைங்க இப்ப சின்ன பசங்க இருக்காங்க, இவங்களுக்கு தெரியாது இவங்க செய்யற காரியங்கள் எதுவுமே சரியா தெரியாது. ஆனா ஆண்டவர் நமக்கு அந்த அறிவை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோம், இயேசுதான் தெய்வம்னு சொல்லி ஏற்றுக்கொண்டோம். சத்தியத்தை நல்லா தெரிஞ்சிருச்சு. சத்தியம் தெரிஞ்ச பிறகும் நாம் என்ன செய்கிறோம், நல்ல மனசாட்சி இல்லாமல் வாழ்ந்தால் அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதாவது கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு சொர்க்கத்துக்கு எப்படி போக முடியும், அதாவது பரலோக ராஜ்யத்துக்கு நான் போகணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாய் பைபிளை வச்சு நான் தெரிந்து கொண்டோம். யாருக்குமே தெரியாது, யாருமே சொல்ல முடியாது. அதாவது நீங்க எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது, எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது, யார் இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும், எல்லாவற்றையும் தேவன் நமக்கு விளக்கமாக பைபிள் மூலமா நமக்கு கற்றுக் கொடுத்துட்டார். இதை இன்னைக்கு பார்த்தா, அதாவது உலகம் நம்ம கையில் சொல்லுவாங்க. உண்மையிலே செல்போன்ல உலகத்தையே கொண்டு வந்துட்டாங்க. செல்போன் மூலமா உலகமே நம்ம கையில வந்துருச்சு. அப்போ செல்போன் மூலமா எவ்வளவோ மெசேஜ் இன்னைக்கு வந்திருக்கு, நிறைய மெசேஜ்.
எத்தனையோ ஊழியக்காரங்க பேசுறாங்க, பைபிள் வசனத்தை சொல்லி கொடுக்காங்க, நம்ம எல்லாத்தையும் நம்ம கேட்கிறோம், பேசவும் செய்யறாங்க, கேட்கவும் செய்யறோம். ஆனா பேசுற நாமும் கேட்கிற நாமும் அதன்படி நடக்கிறோமா? அதான் நல் மனசாட்சி. அந்த நல் மனசாட்சி ஒண்ணு இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுக்கு புரியமாய் வாழ முடியாது. அது நம்ம என்ன ஊழியமே செய்தாலும் சரி, இல்ல நம்ம நிறைய பேர் திருமணம் பண்ணாம ஊழியம் செய்வாங்க, அப்படியே ஊழியம் செய்வாங்க. அதெல்லாம் தேவனுக்கு பெருசு கிடையாது. தேவனுக்கு நீ கல்யாணம் பண்ணாவே ஊழியம் செய்யற, அதனால எனக்கு அது பிரியம் சொல்லி ஆண்டவர் சொல்ல மாட்டாங்க. அது மாத்திரம் நிறைய பேர் குடும்பத்தை விட்டு ஊழியம் செய்வாங்க. பல பேர் பல விதமாய் ஊழியம் செய்யறாங்க. நீ ஊழியம் செய்யறதுனால அந்த அதை விட்டேன் இதை விட்டேன் அப்படின்னு சொல்லினா ஆண்டவருக்கு பிரியமா வாழ முடியாது. ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கைனா நல் மனசாட்சி உள்ள வாழ்க்கை தான் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. அதனால நான் உபவாசம் வச்சு ஜெபம் பண்ணலாம், இல்ல எத்தனை மணி நேரம்னாலும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்றது பெருசு கிடையாது. அதான் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, உபவாசம் பண்ணுவதும் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்ல. நாம் எதை செய்தாலும் நல் மனசாட்சி ஒன்று இருக்குல்ல, அந்த மனசாட்சிக்கு உட்பட்டு வாழணும். கெட்ட மனசாட்சி இருக்கு, நல்ல மனசாட்சி இருக்கு. கெட்ட மனசாட்சி இருந்தா அதை திருத்தி கொள்ளணும். நல் மனசாட்சி உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்படி வாழும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை செய்வார். கர்த்தர் இருந்து அப்படி வாழும் பொழுது நம்ம எங்க போலாம்? சொர்க்கத்துக்கு போகலாம். வேற ஒண்ணும் கிடையாது. அப்படி வாழ்ந்தா எங்க போலாம்? பரலோகத்துக்கு போகலாம். அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாது. இந்த பூமியில நமக்கு சாப்பாடு கிடைக்கும், வேலை இருக்கும், நமக்கு வீடு வேணா வீடு கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். வீடு வரும், கார் வரும், பைக் வரும், எல்லாம் வரும் நமக்கு. இதெல்லாம் வராதுன்னா சொல்ல மாட்டேன். ஏன்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க இன்னைக்கு கார் இல்லாம இருக்காங்களா, இல்ல பெரிய வீடு இல்லாம இருக்காங்களா, இல்ல நல்லா வேலை பார்க்கறதுக்கு 10 பேர் வச்சு வேலை பார்க்காம 100 பேர் வேலை பார்க்கறாங்க. அப்படி அவங்க ஐஸ்வர்யமானதான் இருக்காங்க. யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டவனும் ஆசீர்வாதமா தான் இருக்காங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனும் ஆசீர்வாதமா தான் இருக்காங்க. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. நம்ம நல் மனசாட்சி உள்ளவர்களாய் வாழ்ந்தால் நம்ம எங்க போலாம்? பரலோகத்துக்கு போறோம். நம்ம மரிச்ச பிறகு நம்ம எங்க போலாம்? ட்ரெயின்ல வரும்போது நம்ம ஒரு காரியத்தை யோசிச்சேன். அது ரொம்ப கொஞ்சம், அதாவது செத்து போனா என்ன கிடைக்குது? செத்து போனா நம்மளை யார் அடக்கம் பண்ணா கூட நமக்கு தெரியாது. நம்மளை யார் பார்க்க வந்தா, நம்மளை யார் பார்க்க வரான்னு அதுவும் தெரியாது. எல்லாரும் சொல்லுவாங்க, நான் உன்னை அப்படி பார்த்துப்பேன், இப்படி நீ செத்து போனா நான் உனக்கு செய்வேன்னு சொல்லுவாங்க. அவங்க செத்தாங்களா வேற யாருச்சுன்னா நமக்கு தெரியாது. நம்ம செத்து போனது நமக்கு எதுவுமே, நம்மளை தூக்குறதுக்கு நம்மளை யார் தூக்கிட்டு போறா, யாரு நமக்காக செலவு பண்றா, எதுவுமே நமக்கு பிள்ளைங்க செலவு பண்ணுதா, இல்ல மத்த ஆள் செலவு பண்ணுதா, எதுவுமே நமக்கு தெரியாது செத்து போனா. ஆனா நாம அதெல்லாம் நம்ம யோசிக்கிறது, நம்ம செத்து போனா ஒண்ணு கொண்டு போறது இல்ல, கொண்டு வந்தது இல்ல, கொண்டு போறது இல்ல. அதே போல நமக்காக யார் அழுவான்னு கூட நமக்கு தெரியாது. தெரியுமா? எனக்காக நீங்க அழுதீங்க, நீங்க அழுத சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நமக்காக யார் அழுகிறா, நமக்காக யார் பாரப்பட்டா, நமக்காக நம்ம செத்தவர்களை யார் தேடி வந்தா, எதுவுமே நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா செத்து போன பிறகு நமக்கு எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கு. சொர்க்கத்துக்கு போவோம்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கு. நரகத்துக்கு போவோம், சொர்க்கத்துக்கு போவோம், எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கு. சில பேருக்கு அந்த நம்பிக்கை கூட எனக்கு இல்லை. சொர்க்கத்துக்கு போற நம்பிக்கை இல்ல, நரகத்துக்கு அவன் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிருவோம் அப்படி நினைக்கிற ஒரு கூட்டமே இருக்கு. ஆனா மரித்து போன பிறகு நமக்கு யார் வரப்போறதுல, யார் வரா, எதுவுமே நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் மரித்த பிறகு நாம் சொர்க்கத்துக்கு ஒரு போகணும்னா, அந்த பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு போகணும்னா நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? நல்ல மனசாட்சி உள்ளவங்களா இருக்கணும். அல்லேலூயா. கெட்ட மனசாட்சி இருந்தா அது என்ன செய்ய? எடுத்து போட்டு வேண்டாம். அதுக்காக ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கல. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில ரத்தத்தை சிந்தினார். எதற்கென்றால் நீங்களும் நானும் என்ன செய்யலாம்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம்ம எங்க போகணும்? பரலோகத்துக்கு போகணும். நான் வேற எதுக்காக இல்ல. அல்லேலூயா. இது நம்ம கடந்த வாரத்திலே செய்தியா பார்த்தோம்.
நிறைய பேர் எனக்கு ஆண்டவர் வீடு கொடுத்தாரு, எனக்கு சொத்தை கொடுத்தாரு, எனக்கு காரை கொடுத்தாரு, அதை கொடுத்தாரு. இதுக்காக ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கல, இதுக்காக ஆண்டவர் ரத்தத்தை கொடுக்கல. பாவம் செய்கிற ஒரு மனுஷன் அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லிதான் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தினார். வேற எதுக்குமே கிடையாது. ஹல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யமா இருக்கிற அந்த பரலோகத்தை நாம் தேடும் பொழுது, ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கு? பரலோகத்துல தான் இருக்கு. பூமியில தேவனுடைய ராஜ்யம் நடக்கல. ஹல்லேலூயா. இன்னும் அதாவது இந்த உலகத்திலிருந்து இந்த உலகம் அழிஞ்ச பிறகு இந்த பூமியை ஆண்டவர் ஒரு 1000 வருஷம் அழகத்துல செய்வார். தேவனுடைய ராஜ்யம் வரல. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியத்தை நாம் தேடும் பொழுது நமக்கு இதெல்லாம் தானா கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். ஆனா நாம் இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் எனக்கு வீடு, அதனாலதான் என்ன ரட்சித்தாரு அப்படிலாம் பேசுறோம். சுகம் கொடுத்ததுக்கு இதெல்லாம் தானா ஆண்டவர் கொடுக்கிறது. இது உங்களுக்கு நமக்கு மாத்திரம் இல்ல, புறஜாதிகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறது தான். கடவுள் ஒரே கடவுள் தான், அது இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். நீங்க நிறைய பேர் அவங்க கடவுள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இல்ல, இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் கடவுள். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதனால கடவுள் அவரா இருக்கிறதுனால மனுஷனை அந்த கடவுளா இருக்கிற இயேசு கிறிஸ்து உண்டாக்கினதுனால் அவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கத்தான் செய்வார். ஆனா ஒன்னே ஒண்ணு என்னன்னா, இயேசு கடவுள்னு சொல்லி ஒரு மனுஷன் ஏற்றுக்கொண்டு அந்த இயேசுவை பின்பற்றினால் அந்த எங்க போவோம்? சொர்க்கத்துக்கு போவோம். அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால நல் மனசாட்சி உள்ளவங்களா வாழுவோம். வேற எதுவும் நமக்கு வேண்டாம். நம்ம ஊழியம் செய்யறோம், நல்லா இருக்கிறோம், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஊழியம் செய்யறது தப்பு கிடையாது, உபவாசம் பண்றது தப்பு கிடையாது, ஜெபம் பண்றது எல்லாம் பண்ணுங்க. ஆனா என்ன செய்ய? நல்ல மனசாட்சி உள்ளவங்களா இருக்கு. அது போதும். கெட்ட மனசாட்சி நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. கெட்ட மனசாட்சி நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. சரி, ஒரே ஒரு வேத வசனத்தை எடுத்துட்டு நாம் கடந்து போவோம். நாம் இந்த ஆராதனை முடிச்சுவோம். கொஞ்ச நேரம் கொஞ்சம் அமைதியா இருங்க. கர்த்தருக்கு சோதரம் உண்டாகட்டும். யாக்கோபு எழுதின நிருபம் யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாதீர்கள். அல்லேலூயா. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல இதயத்தை குறித்து ஒரு வார்த்தை சொல்கிறது. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்முடைய இதயம் எப்படி இருக்கணும், அதுதான் நீங்க பார்க்க போறோம். நம்முடைய இதயம் எல்லாருக்குமே இருக்கு. இதயம் எல்லாருக்கும் இருக்கு. அல்லேலூயா. அப்ப நம்முடைய இதயம் எப்படி இருக்கணும்? நிறைய காரியம் இருக்கு. இதயத்தை குறித்து பேச நிறைய பேசலாம். ஆனா இன்னைக்கு பேசுறதுதான் நேரங்க, கொஞ்ச நேரம் தான் இருக்கு. ஆனா சுருக்கமா நம்முடைய இதயம் எப்படி இருக்கு அப்படி நம்ம ரொம்ப யோசிக்கணும். ஏன்னா இந்த இதயம் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஏனென்றால் வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, இந்த இதயத்துலதான் ஆண்டவர் இருக்கிறார். எங்க இருக்கிறார்? இதயம் ஆண்டவர் இருக்கிற வீடு. ஆண்டவர் இருக்கிற வீடு வந்து இப்ப சபை கட்டுறோம், சபை நம்ம கட்டிட்டு இருக்கோம். சபை இருக்கு. இந்த சபை வந்து அது தேவனுடைய வீடு தான் இல்லைன்னு சொல்லு. அது நிழலாட்டமா இருக்க தவிர உண்மையிலே தேவன் தங்குகிற வீடு அது நம்முடைய இதயம். நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்முடைய இதயம் என்கிற வீட்டுலதான் ஆண்டவர் வச்சுக்கிறது குடியிருக்கிறார். அப்போ இதயமாகிய நம்முடைய வீட்டுல ஆண்டவர் குடியிருக்கிறார். அந்த இதயம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். வீடு இருக்கு, எல்லாருக்குமே வீடு இருக்கு. வீடு இல்லாம யாராவது இருக்காமா? எல்லாருக்குமே வீடு இருக்கு. அப்போ வீடு நம்ம எல்லாருக்குமே இருக்கு. அந்த வீடு எப்படி இருக்குன்னு நம்ம பாப்போமா இல்லையா? சும்மா இஷ்டத்துக்கு வீடு பண்ணி விட்டுருவோமா? எங்கேயாவது ஒட்டரை இருந்துச்சோ உடனே நினைச்சுவோம் ஒட்டை அடிக்கும். ஏதாவது ஒரு வீட்டுல ஏதாவது இடம் சுத்தம் இல்லாம உடனே நினைச்சுவோம்
சுத்தப்படுத்தும். அப்போ வீட்டுல என்னென்ன அசுத்தம் இருக்குதோ அந்த அசுத்தத்தை எல்லாத்தையும் நினைச்சுவோம் எடுத்து போட்டு அந்த வீடு நினைச்சுன்னா அழகா இருக்கணும், வீடு சுத்தமா இருக்கணும். அப்படிப்பட்ட வீடா இருக்கிறதுனா நம்ம வீடை விரும்புவோம் இல்லையா? இல்ல வீடு எப்படினாலும் கிடக்கணும் விட்டுருவோமா? இல்லையா? எப்படினாலும் இருக்கட்டும் சொல்லி விட்டுட்டீங்கன்னா அது வீடு பால் அடிந்த வீடுன்னு சொல்லிடுவாங்க. அல்லேலூயா. அப்போ வீடுனா நம்ம ஒரு வீட்டை எப்படி பார்ப்போம்? சுத்தமா இருக்கிறதா பார்ப்போம். சோ நிறைய பேருக்கு சில பேருக்கு எப்படின்னா சுத்தம் இல்லைன்னா உடனே அப்படி கோபம் வரும். இந்த மாதிரி வீட்டை பெருக்காம ஓடிட்டிய எவ்வளவு குப்பையா இருக்கு, திட்டமா இல்லையா? வீடு சுத்தமா இல்ல, அதுவே பாத்திரம் விளக்குறாங்க. அந்த விளக்குற பாத்திரம் விளக்கதான் செய்வாங்க. அந்த விளக்குறது சரியா விளக்கலன்னா அதுக்கும் சண்டை போடுவாங்க. ஏன்னா சுத்தம் அவ்வளவு முக்கியமா இருக்கு. சுத்தம் இல்லாம ஒரு பாத்திரத்தை யூஸ் பண்ண முடியுமா? இப்போ ஒருத்தருக்கு தண்ணி குடுக்குறீங்க, அந்த தண்ணி குடிக்கிற ஒண்ணு அது டம்ளரா இருக்கலாம், இல்ல சொம்பா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு அதை சுத்தம் இல்லாம கொடுத்தா அவங்க குடிப்பாங்களா? குடிக்க மாட்டாங்க. அப்போ வீட்டுல இருக்கிற பொருட்கள் நாம் சுத்தமா இருக்க வேண்டும் என்று விரும்புவோம். அதே போல வீடு எந்த குப்பையும் இல்லாம அது நீ பார்க்க அழகா இருக்குன்னு நினைப்போம். இல்ல குப்பையா இருக்கட்டும் அப்படின்னு விடுவோமா? விட மாட்டோம். நிறைய பேருக்கு குப்பையா இருந்தா குடிக்கவும் பிடிக்காது. பாத்திரம் சுத்தமா இல்லைனாலும் பிடிக்காது. எல்லாமே சுத்தமா இருக்கணும், குப்பை இல்லாம இருக்கணும், வீடு பார்க்க அழகா இருக்கணும். அது சின்ன வீடா இருந்தாலும் சரி, பெரிய வீடா இருந்தாலும் சரி, வீடு பார்க்க எப்படி இருக்கணும்? அழகா இருக்கணும். அது ஓலை குடிசப்பட்ட வீடா இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள எப்படி இருக்கணும்? அழகா இருக்கணும். பன்னி இருக்கு பாத்தீங்களா? இந்த பன்னியுடைய வீடு எப்படி அவ்வளவு சுத்தமா இருக்கும். அது பன்னி பார்க்காத அது பார்க்கறதுக்கும் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது ஆகாரம் எல்லாமே நமக்கு பார்க்க அருவருப்பா தான் இருக்கும். ஆனா அந்த பன்னியுடைய வீடு எப்படி இருக்குன்னா அவ்வளவு சுத்தமா இருக்கும். ஒரு மிருகமா இருக்கிற ஒரு பன்றியே சுத்தமா இருக்க விரும்புது. அதே போல இன்றைக்கு மனுஷர்களா இருக்கிற நாம் குடியிருக்கிற வீட்டை நாம் சுத்தமாய் வைத்துக் கொள்ள ஆசைப்படுறோம். அதை ஆசைப்படுறோம், அதற்காக பிரயாசப்படுறோம், அதை நாம் செய்கிறோம். ஆனா ஆண்டவர் தங்கியிருக்கிற இதயமாகிய அந்த வீட்டை நாம் எப்படி வைத்திருக்கிறோம்? யோசிக்கிறோமா? என்னைக்காவது இதை குறித்து நாம் யோசித்து இருக்கிறோமா? இதை குறித்து நாம் சிந்தித்து இருக்கிறோமா? இதயம் ரொம்ப, அதாவது இந்த இதயம் ஆண்டவர் ரொம்ப பார்க்கிறார். இதயத்தை தான் அவர் பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, அதாவது அவர் மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ இதயத்தை பார்க்கிறார். ஆண்டவர் எதை பார்க்கிறாரு? ஆண்டவர் நம்ம இதயத்தை தான் பார்க்கிறார், வேற எதையும் பார்க்கல. நீங்க நிறைய மனுஷர்கள் முகத்தை பார்ப்பாங்க, எல்லாருமே முகத்தை தான் பார்ப்பாங்க. முகத்தை பார்த்தவன சொல்லுவாங்க, அவங்க நல்லவங்கப்பா, நல்லவங்க. அவங்க இதயத்தை பார்த்தா தானே தெரியும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு சொல்லி. யாரும் இதயத்தை பார்க்கறது கிடையாது. எல்லாருமே முகத்தை தான் பார்க்கறாங்க. முகத்தை பார்த்துட்டு உடனே நியாயம் தீர்த்துறாங்க. இதுல என்ன விசேஷம்? அதுவும் கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம் ரொம்ப பெரிய வேலை செய்ய என்ன வேலை தெரியுமா? ஒருத்தருடைய முகத்தை பார்த்த உடனே அவங்க நல்லவங்க கெட்டவங்க உடனே சொல்லிடுவோம். நல்லவங்க கெட்டவங்க உடனே நாமளே நியாயம் தீர்த்துக் கொள்ளுவோம். இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? யாரையுமே அப்படி நினைத்து இருக்க கூடாது. ஒருத்தருடைய முகத்தை பார்த்த உடனே அவங்க இப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானம் பண்ணக்கூடாது. அவருடைய இதயத்தை தான் பார்க்கணும். ஆண்டவர் இதயத்தை தான் பார்க்கிறார். அதனால ஆண்டவர் இதயத்தை பார்க்கிறபடியால் ஆண்டவருடைய, அதாவது ஆண்டவர் தங்குகிற ஒரு வீடாய் நம்முடைய இதயம் இருக்கிறபடியால் அந்த வீட்டை நாம் எப்படி வைத்திருக்கணும்? சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அந்த இதயத்தை குறித்து யோசிக்கிறதே கிடையாது. இன்னும் ஒருபடி மேல சொன்னா ஆண்டவர் அவர் மிக அழகா சொல்ல, உன் முழு இதயத்தோடு என்ன செய்ய என்னிடத்தில் அன்பு கூறு. அவர் முழு இதயத்தை ஆட்டா நம்மகிட்ட கேட்கிறார். நம்முடைய முழு இதயத்தை என்ன செய்யணுமா? ஆண்டவர்கிட்ட கொடுத்துருவோம். இன்னைக்கு நிறைய பேரு கோடி கணக்கில் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்குறாங்க, கோடி கணக்கில் கொடுக்குறாங்க, கோடி கணக்கில் சர்ச்சை கட்டுறாங்க. கோடி கணக்கில் சர்ச்சை கட்டுறாங்கன்னா கோடி கணக்கில் காணிக்கை கொடுத்ததுனாலதான் சர்ச்சை கட்டுறாங்க. அப்போ கோடி கணக்கில் மனுஷனுக்கு காணிக்கை கொடுக்குறான், கோடி கணக்கில்
மனுஷன் காணிக்க கொடுக்கிறான். ஆனா நீ கோடி கணக்கில் கொடுக்கிறதுனால ஆண்டவர் உன் முகத்தை பார்த்துட்டு நீ நல்லவனா சொல்ல மாட்டேன். உன் இதயம் எப்படி இருக்கு? உன் கோடிய பார்க்க மாட்டேன். கோடிய ஆண்டவர் பார்க்க மாட்டேன். கோடி கொடுத்தாய அந்த கோடி எல்லாம் பார்க்க, கோடி கணக்கில் நீ சர்ச்சை கட்டி இருக்கிய அப்படின்னு சொல்லி அந்த சர்ச்சையெல்லாம் பார்க்க மாட்டாரு. சர்ச்சை கட்டின உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கு? சர்ச்சைக்காக காணிக்கை கொடுத்த உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கு? இந்த இருதயத்தை தான் கர்த்தர் பார்ப்பார். ஹல்லேலூயா. கோடி கணக்குல நீ பணத்தை கொடுத்தா கோடி கணக்குல அந்த பணத்தை ஆண்டவர் பார்க்க மாட்டார். கோடி கணக்குல நீ சர்ச்சை கட்டினாலும் அந்த சர்ச்சை ஆண்டவர் பார்க்க மாட்டார். கோடி கணக்குல நீ கோடியை வாங்கிக்கிட்டு கத்துகிற நீ உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் இருதயத்தை மட்டும்தான் பார்ப்பாரே தவிர வேற எதையும் பார்க்க மாட்டார். உன்னுடைய இருதயம் சரியில்லாத பட்சத்துல நீ கோடி கணக்குல சர்ச்சை கட்டினாலும் சரி, கோடி கணக்குல நீ என்ன பண்ணினாலும் சரி, கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? அதை கர்த்தர் பிரியமாய் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை என்ன செய்கிறார்? பார்க்கிறார். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? Welcome to Christian Music World. அல்லேலூயா. நம்முடைய இருதயம் அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் இருதயத்தை மட்டும்தான் பார்க்கிறார். அல்லேலூயா. வேற எதையும் பார்க்கல. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம எடை போடுறோம். மற்ற மனுஷர்களை எப்படி எடை போடுறேன்னா, அதாவது அவங்களுடைய வீட்டை பார்த்து, அவங்க இருக்கிற வசதியை பார்த்து, இல்ல அவங்க இருக்கிற அதிகாரத்தை பார்த்து, இப்படிதான் நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அவங்களுடைய அதாவது வீட்டையோ வசதியோ அவங்க படிப்பையோ இப்படித்தான் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த காரியத்தை வைத்துதான் ஒரு மனுஷனை நாம் எடை போடுகிறோம். ஆனா ஆண்டவர் ஒரு மனுஷனை எப்படி எடை போடுகிறார் என்றால் இருதயத்தை பார்த்துதான் எடை போடுகிறார். அல்லேலூயா. ஆனா நம்ம இருதயம் தான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இருதயத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார். வேற எதற்கும் ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கல. அல்லேலூயா. அதாவது ஒரு விதவை, ஏழை விதவை ஆண்டவர் காணிக்கப்பட வந்தாங்க. யாரு? ஏழை விதவை. பணக்காரர்களும் காணிக்க போட்டாங்க. ஏழையா இருக்கிற ஒரே ஒரு விதவை காணிக்க போட்டாங்க. அல்லேலூயா. அப்போ அப்படி காணிக்க அந்த போடுற அந்த நேரத்துல ஆண்டவர் யாரை பார்த்தார் என்று வேதம் சொல்லும் பொழுது அந்த ஏழை விதவையா இருக்கிற அந்த விதவை போடுகிற அந்த காணிக்கை தான் கர்த்தர் பார்த்தார். பணக்காரர்களா இருக்கிற, பணக்காரர்களா இருந்து பணம் போட்ட அவர்களை ஆண்டவர் பார்க்கவில்லை. அது வேற ஒரு வசனமா இருக்கு. ஆனாலும் அங்கே ஆண்டவர் எதை பார்த்தார்? அந்த அம்மாவுடைய இதயத்தை பார்த்தார். ஆண்டவர் பணத்தை பார்க்கல. அவங்க ஏழையா இருந்தாலும் அவங்களுடைய இதயம் சரியா இருந்தது. இவர்கள் பணக்காரரா இருக்கிறார்கள், பணத்தை போடுகிறார்கள், ஆனா இவர்கள் இருதயம் சரியில்லை. அல்லேலூயா. அல்ல ஆண்டவர் இருதயத்தை தான் பார்க்கிறார். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு பாருங்க, யோசிச்சு பாருங்க. நம்முடைய இருதயம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படி நம்ம கண்டிப்பா அதை பார்த்து அதை சரி பண்ணணும். இப்படியே இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை பார்க்கிறதே கிடையாது. இருதயத்தை பார்க்கிறதே கிடையாது. இருதயம் இஷ்டத்துக்கு இருக்கு. ஆனா நம்ம நல்லா சர்ச்சைக்கு போறோம், காணிக்கை கொடுக்கிறோம், உபவாசம் பண்றோம், நல்லா ஜெபிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். இதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு அதை பாருங்க. இன்னைக்கு இருதயத்தை பார்க்காத கிறிஸ்தவர்கள் தான் அதிகம். இருதயத்தை பார்க்காத கிறிஸ்தவர்கள் தான் அதிகம். நான் மற்ற தனங்களை பத்தி பேசல, அதான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத தனங்களை பத்தி நான் பேசல. இயேசுவை ஏற்றுக்கொண்ட நம்மை குறித்து தான் பேசுறேன். அதாவது நாம் எதை பார்க்கணும்? ரொம்ப ஆண்டவர் இருதயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால நாம இருதயத்தை மட்டும்தான் பார்க்கணும். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு, இருதயம் எப்படி இல்லை,
ஆண்டவருக்கு பிரியமா இருக்கா, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம இருக்கா பார்க்கணும். அந்த ஏழை விதவை கொண்டாந்து அவருக்கு வைத்திருந்த 2 காசு அவர்கிட்ட இருக்குதா? அதான் இருக்கு, வேற இல்ல, வேற இல்ல 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 அவருக்கு. ஆனா அந்த 2 காசு தான் இருக்குன்னு சொல்லி அந்த 2 காசை கொண்டாந்து ஆண்டவர்கிட்ட கொடுத்தாரு. அவருடைய இருதயம் சரியா இருக்கு, அதனால அந்த காணிக்கை ஆண்டவர் அங்கீகரித்தார். அது மாத்திரமல்ல, இன்றைக்கும் அந்த அம்மாவை குறித்து இன்னைக்கு பல இடத்துல பேசப்படுது. அந்த அம்மா இன்னைக்கு புகழப்படுறாங்க. அந்த அம்மா யாரும் நமக்கு தெரியாது, ஆனா இன்னைக்கு அந்த அம்மா பத்தி நம்ம பேசுறோமா இல்லையா? அந்த அம்மாவை நம்ம முன்ன பார்த்ததும் கிடையாது, அந்த அம்மாட்ட பழகுறதும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனா அந்த அம்மாவை பத்தி இன்னைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த அம்மாவுடைய இருதயம் சரியா இருந்ததுனால. இன்னைக்கு நான் தான் இருக்கிறேன், நான் இன்னைக்கு ஒருவேளை எனக்கு மரணம் வந்து வச்சுக்குவேன், நான் மரித்த பிறகு என்னை பத்தி 4 பேர் பேசணும்னா எப்படி? என்னுடைய இருதயம் சரியா இருந்தா 4 பேர் என்னை பத்தி எனக்கு பேசுவாங்க. என்னுடைய இருதயம் சரியில்லாட்டா கண்டுக்கவே மாட்டாங்க. இருதயம் சரியா இருக்கும். ஏன்னா நாம் தேவனை குறித்து சொல்லும்போது அவர் அந்தரங்கத்தை பார்க்கிற தேவன். எதை பார்க்கிற தேவன்? அந்தரங்கம். இன்னைக்கு வெளிப்படையா யார் பாவம் செய்ய கிறிஸ்தவனா இருக்கிறன்னா வெளிப்படையா பாவம் செய்யறது கிடையாது. சினிமா பார்க்க போறது கிடையாது. சில பேர் டிவி பார்க்க மாட்டாங்க, டிவி கூட பார்க்க மாட்டாங்க, டிவி பார்க்கறது கிடையாது, சிகரெட் குடிக்கிறது கிடையாது, குடி பழக்கம் கிடையாது. அதாவது இன்னும் மேல சொன்ன போதை பழக்கம் இருக்காது. கிறிஸ்தவரா இருக்கிற நிறைய பேருக்கு. ஆனா அந்த ரகம் எப்படி இருக்கு? அந்த ரங்கத்துல நிறைய பேர் பாவம் செய்யணும். அந்த ரங்கத்துல பாவம் செய்யாம யாருமே இல்லை இன்னைக்கு. அந்த அந்தரங்கமா இருக்கிற இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். அந்தரங்கமா இருக்கிற இருதயம் எப்படி இருக்கு? அந்த இருதயத்தை நாம் சரி பண்ணினால் நிச்சயமாய் நீங்கள் நானும் மரித்த பிறகு அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்போம். நம்முடைய இருதயம் சரியா இருக்கு. நம்முடைய இருதயம் சரியா இருந்துச்சுன்னா நாம மாத்திரம் இல்லைங்க, நாம பரலோக ராஜ்யம் நம்ம போவோம். அதே போல நம்முடைய பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க இருக்காங்களா, பிள்ளைங்க நல்ல ஆசீர்வாதமா இருப்பாங்க. நம்முடைய பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. இன்றைக்கு நீங்கள் நானும் நம்முடைய இருதயத்தை சரி பண்ணி வாழ்ந்தால் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கும். ஒருவேளை நாம் இந்த பூமியில இருக்கும் பொழுது அந்த இருதயத்தை சரி பண்ணி வாழ்வதனால நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் கூட இருக்கலாம். ஆனா நம்முடைய பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருப்பார்கள். அது மாத்திர பெரிய ஒரு ஆசீர்வாதம் சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை நாம் போவோம். நம்முடைய இருதயத்தை நாம் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எப்படி நாம் குடியிருக்கிற வீட்டை சரியாக வைத்திருக்கிறோமோ அதே போல நம்முடைய இருதயமாக வீட்டை நாம் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதுல என்ன அசுத்தம் இருக்கு, என்ன குப்பை இருக்கு, அந்த குப்பையெல்லாம் என்ன செய்யணும்? எடுத்து போடணும். அல்லேலூயா. எல்லா வீட்லயும் வீடு வாடகைக்கு போகிறவங்க என்ன செய்வாங்கன்னா வீடு கழுவி தர்றதுக்கு ஒரு தொடப்பத்தையும் ஒரு பக்கெட் எடுத்து போயிடுவாங்க. வீடு வாடகைக்கு பாக்குறவங்க ஏன்னா வாடகைக்கு பார்த்துட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வீடு என்ன நல்லா சுத்தமா கழுவி விட்டுட்டு வருவாங்க. இல்லையா? எந்த அசுத்தமோ பரிசு இருந்தவங்க அப்படி எப்படி இருந்தாங்களோ நமக்கு தெரியாது. தெரியாதனால நினைச்சவங்க போய் மாப்பு போடுவாங்க, தொடப்பத்தை வச்சு கிளீன் பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொரு ஏதோ ஒண்ணு கிளீன் பண்ணாம அந்த வீடை சுத்தப்படுத்தி விட்டா அந்த வீட்டுக்கு சுத்தப்படுத்தாம போயிருவீங்களா? அல்லேலூயா. சுத்தப்படுத்தி போகும். அதே போலதான் நம்முடைய இருதயமாகிய வீட்டை நாம் சுத்தப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். நம்முடைய அந்தரங்கமா இருக்கிற இருதயத்தை ஆண்டவர் எப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறார். அந்தரங்கத்தை நாம் ஒருவேளை பாவம் செய்து கொண்டிருந்தால் அந்த பாவம் கர்த்தருடைய பார்வைக்கு வெளியரங்கமா இருக்குமா? எப்படி இருக்கும்? இன்னைக்கு நான் இருக்கேன், என்ன உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்ப நான் ஒரு பாவம் செய்ய வச்சுக்கோங்க, ஏதோ கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு பாவத்தை நான் செய்யறேன். அது உங்களுக்கு எல்லாம் தெரியாம இருக்கும், உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நான் ரகசியமா ஒரு பாவத்தை செய்ய வச்சுக்கோங்க, அந்த பாவமானது உங்களுக்கு தெரியாது, என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனா என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு தெளிவாக தெரியும். அப்போ அந்த பாவத்துக்கு தக்க தண்டனையை நான் நிச்சயமாக
அனுபவிச்சுதான் ஆகணும். நீ எதை விதைக்காய அதைத்தான் அறுக்கணும். அப்படி அந்தரங்கத்துல நான் பாவம் செய்து வாழ்ந்து வந்தால் அந்த பாவத்துக்கு தக்க தண்டனையை நான் அனுபவிச்சுதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. இது கர்த்தர் கொடுத்த பிரமாணம். இதுல யாருக்கு எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம ஜெபம் பண்ணா சரியாயிரும் அப்படியே ஜெபம் பண்ணா அடுத்து பாவம் செய்யாம இருக்கலாமே தவிர அந்த தப்புக்கு தண்டனை உண்டு. அல்லேலூயா. தண்டனை கிடையாதுன்னா கிடையாது. அதனால ஆண்டவருக்கு எல்லாமே வெளியரங்கமா இருக்கிறது. வெளியரங்கமா இருக்கிறதுனால நம்முடைய இருதயத்தை நாம் சரி பண்ணணும். இருதயத்தில் இருக்கிற காரியங்கள் என்னென்ன காரியம் இருக்கு, தேவனுக்கு பிடிக்காது என்ன இருக்கு, அதாவது என்ன அசுத்தம் இருக்கு, என்ன குப்பை இருக்கு, இதெல்லாம் என்ன செய்யணும், வெளியே எடுக்கணும். இதை எடுக்க நம்மளால முடியாது. நம்ம சுயபலத்தால இப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீங்க எடுத்து கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். டெய்லி நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கணும். இருதயத்தை ஒப்பு கொடுத்து என்னுடைய இருதயத்தில் இருக்கிற அழுக்கை எடுத்து கொடுங்க, என் இருதயத்தில் இருக்க குப்பையை என்ன செய்ய எடுத்து கொடுங்க, என் இருதயத்தில் இருக்கிற அசுத்தத்தை எடுத்து கொடுங்க. அப்படி நீங்க சொல்ல 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 நீங்க அப்படி அறிக்கையிட 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 ஆண்டவர் அதை சுத்தம் செய்து கொண்டே இருப்பார். சுத்தம் பண்ணி ஆண்டவர் வரும் பொழுது அழிச்சவங்களை அழைச்சு கொண்டு போவார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும் சொல்லி இங்க நிறைய காரியங்கள் ஒரு காரியம் சொல்லுது. அதாவது யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 16 வசனம் சொல்லுது, உங்கள் இருதயத்தை கசப்பான வைராக்கியம் இருக்கும். என்ன வைராக்கியம்? யாக்கோபு சொல்றார். என்ன சொல்றாரு? கசப்பான வைராக்கியம் இருக்கும் நம்முடைய இருதயத்துல. கசப்பான வைராக்கியம். அல்லேலூயா. யார் அதாவது கசப்பான வைராக்கியம் நம்முடைய இதயத்துல இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயம் அப்படி இருக்கா யோசிப்பாரு. வைராக்கியம் அவசியம் தான். வைராக்கியம் அவசியம். ஆனா எந்த மாதிரி வைராக்கியம் நமக்கு இருக்குதுன்னா வேதம் நமக்கு சொல்லுவது நல்ல விஷயத்துல நாம வைராக்கியம் பாராட்டணும். இன்னொரு இடத்துல சொல்லுது பக்தி வைராக்கியம் வேண்டும். பக்தியில என்ன செய்யணும்? வைராக்கியம் இருக்கணும். எந்த காரியத்துல இருக்கணும்? பக்தி காரியத்துல வைராக்கியமா இருக்கணும். நல்ல காரியத்துல நினைச்சணும். கெட்ட காரியத்துல இன்னைக்கு நிறைய பேர் வைராக்கியம் எதுல இருக்க? கெட்ட காரியத்துல. என்ன காரியம்? இப்போ ஒரே ஒரு காரியத்துல இப்போ எனக்கு பிடிக்காத ஒண்ணு இருக்கு. பிடிக்காத ஒண்ணு இப்போ சேவ இருக்கா, சேவக்கு ஒண்ணு பிடிக்கல. அதாவது அது ஒரு கெட்ட காரியமா இருக்கு. அந்த சேவக்கு அது கெட்ட காரியமா, எல்லாருக்குமே அது கெட்ட காரியமா இருக்கு. சேவ அதை பிடிக்கலன்னு சொல்றான். சேவ மாத்திர எல்லாரும் சேர்ந்து அவங்களோட சேர்ந்து எல்லாரும் சொல்ல வச்சுக்கோங்க. அதை நான் கேட்கிறேன். அது கெட்ட காரியம் எனக்கு தெரியுது. தெரிஞ்சும் நான் அந்த காரியத்தை நான் செய்தே ஆக அப்படின்னு சொல்லி வைராக்கியம் நினைப்பேன். இதுதான் கெட்ட வைராக்கியம். சேவ் சொன்ன உடனே இது நல்ல காரியமா இருக்க, இது கெட்ட காரியம் சொல்லி சொல்றான், இதை விட்டு நம்ம விலகிடுவோமே, இது நமக்கு வேண்டாமே அப்படின்னு சொல்லி போயிட்டா அது எனக்கு பிரச்சனை கிடையாது, பாதிப்பு கிடையாது. அதை விட்டுட்டு அவன் சொல்லியும் இல்ல நான் அப்படித்தான் செய்வேன், நான் அப்படிதான் இருப்பேன், கெட்ட காரியம் தெரியும் தெரிஞ்சு நான் அதைத்தான் செய்வேன், அதைத்தான் பண்ணுவேன்னு சொல்லி நிக்கிறது, அதான் கெட்ட வைராக்கியம். இந்த வைராக்கியம் நமக்கிட்ட இருக்கவே இருக்கக்கூடாது. ஆனா விசேஷமா அங்க சொல்லி கசப்பான வைராக்கியம். யார் மேலும் கசப்பு வைக்க கூடாது. வைக்க கூடாது. கசப்பு யார் மேலும் இருக்கக்கூடாது. அவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொண்டு விழுந்து போனவர்களா இருக்கலாம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு பாவத்துல விழுந்தவர்களா கூட இருக்கலாம். அவங்க மேல நான் நினைச்ச கூடாது, கசப்பா இருக்கக்கூடாது. நமக்கு பிடிச்சவங்களா இருந்தாலும் சரி, பிடிக்காதவங்களா இருந்தாலும் சரி, யாரு மேலேயும் நமக்கு என்ன வரக்கூடாது? கசப்பு. கசப்புனா தெரியுங்களா? தெரியாதா? தெரியுமா தெரியாதா? கசப்புனா எல்லாருக்கும் தெரியும். யாரு மேலேயும் கசப்பா இருக்கக்கூடாது. யாரு மேலே கசப்புனா வெறுப்பு. வெறுப்பால யாருமே இருக்கக்கூடாது. யாரையும் வெறுக்க கூடாது. அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அது நமக்கு தெரியாத. அதான் வேதம் தெரியும். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனுடைய இருதயத்தை இருதயம் ஒரு மனுஷனுக்கு சரியா இருக்கான்னு நமக்கு எப்படி தெரியும்? இப்ப என்னுடைய இருதயம் எப்படி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. சாமியுடைய இருதயம் எப்படி இருக்கு யாருக்கும் தெரியாது. ஆனா என் முகத்தை பார்த்து என்ன இடம் பார்க்க முடியாது. அதனால ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறபடினா யாரையும் மனுஷன் கசப்பா பார்க்கணும், யாரையும் வெறுக்க கூடாது. எல்லாரும் வெறுக்கிறோம். விழுந்து போனா வெறுக்கிறோம், நல்லா உயர்த்தி வந்தா வெறுக்கிறோம்.
நீங்க ரெண்டு தப்பு நடக்கும். என்ன தப்புமா? ஒருத்தன் மேல மேல உயர்ந்து போயிட்டே வச்சிடும், உடனே என்ன சொல்ல நிக்கிறோம், அவன் ஏதோ அநியாயமா செய்யறான். என்ன செய்யறான்? அநியாயமா செய்யறான், அதனால அவன் உயர்ந்துட்டே போறான் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். இன்னொன்னு, பாவத்துல இருந்து வீடு விழுந்துருவாங்க. அதாவது கிறிஸ்தவங்களை இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு பாவத்துல விழுந்துருவாங்க. பாவத்துல விழுந்தவன அவ்வளவுதான், இனி அவன் நரகத்துக்கு தான் போவான்னு சொல்லி அவனை ஒரேடியா வெறுத்துருவோம். இந்த ரெண்டு தப்பு நடக்குது. ஆனா தேவன் அப்படி வெறுக்கலை. அது வந்து பாவத்துல விழுந்த மனுஷன் மறுபடியாக அவனை தூக்கி எடுத்து அவனை உயர்த்துவதுதான் தேவன் வல்லவராக இருக்கிறார் தவிர, அப்படி அவனை ஒரேடியா தள்ளிட்டு நரகத்துக்கு போக வச்சுன்னு தேவனுடைய விருப்பமே கிடையாது. அதனால தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் யாரு வழி நமக்கு என்ன வரக்கூடாது, கசப்பே வரக்கூடாது. அப்படி ஒருவேளை கசப்பு இருந்தால் இன்னைக்கு ஒப்புக்கொடுங்க, ஆண்டவரே என்னுடைய கசப்பான அந்த காரியத்தை எடுத்து கொடுங்க, கசப்பான வைராக்கியம் எனக்கு வேண்டாம். யாரையும் நினைச்சுக்கிறது இருக்கக்கூடாது. நிறைய குடும்பங்கள்ல, அதாவது நிறைய குடும்பத்துல நான் பார்த்திருக்கேன், எனக்கு தெரிஞ்ச வீடுகள்ல என்ன நடக்குதுன்னா, அதாவது அதாவது சொந்தக்கார வீட்டுல நடந்த சம்பவம். என்னுடைய சொந்தக்கார வீட்டுல என்னுடைய முறைக்கு வந்து எனக்கு அண்ணன், என்னுடைய அண்ணன் அவருடைய தங்கச்சியா இருக்கிற கூட பிறந்த தங்கச்சி தான், வேற யாரும் கிடையாது. சித்தி பொண்ணோ இல்ல பெரியம்மா பொண்ணா கிடையாது, கூட பிறந்த தங்கச்சி தான். அந்த தங்கச்சிட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 வருஷம் பேசுறதே கிடையாது. என்ன கிடையாது? பேசுறதே கிடையாது. அந்த தங்கச்சியும் பேசுறது கிடையாது, அந்த அண்ணனும் பேசுறது, நான் பேசுறது பார்த்ததே இல்லை. அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம், தங்கச்சிட்ட பேசு, ஏதோ ஒரு சண்டை, ஏதோ பிரச்சனை, ஆனா தங்கச்சிட்ட பேசுறதே கிடையாது. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல அக்கா தங்கச்சி கிட்ட சண்டை போட்டு பேசாம அப்படிப்பட்ட வைராக்கியத்துல இருக்காங்க. சர்ச்சைக்கு போனா இந்த சகோதரி சரியில்லை, இந்த சகோதரன் சரின்னு சொல்லி பேசாம இருக்காங்க. அதுல வைராக்கியம், அந்த வைராக்கியம் நமக்கு ஆகாது, அந்த வைராக்கியம் நமக்கு இருக்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் மாமியார்கிட்ட பேசுறதுக்கு வைராக்கியமா இருப்பாங்க, பேசக்கூடாது, மாமியார்கிட்ட பேசக்கூடாது, மருமகிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி மாமியார் வைராக்கியமா இருக்காங்க. இது யாரு? கிறிஸ்தவ இருக்கு. இந்த வைராக்கியம் தேவனுக்கு பிரியம் கிடையாது. இது குடும்பத்துல சமாதானத்தை கொண்டு வராது, குடும்பத்துல சந்தோஷத்தை கொண்டு வராது, குடும்பத்துல ஆசீர்வாதமே இருக்காது. ஆசீர்வாதம் என்ன? சமாதானமா சந்தோஷமா வாழ்வதுதான் ஆசீர்வாதம். குடும்பத்துல நீங்க நான் பேச மாட்டேன், நீ பேசாத, நான் பேச மாட்டேன், இப்படி வைராக்கியமா இருந்தீங்கன்னா எப்படி சமாதானம் வரும்? எப்படி ஆசீர்வாதம்? அதான் ஆசீர்வாதம். எப்படி ஆசீர்வாதம் வரும்? எனக்கு நிம்மதியே இல்லை, ஜெபம் பண்ணுங்க. என்ன இல்ல? என் குடும்பத்துல ஒரு சமாதானமே இல்ல, ஜெபம் பண்ணுங்க சொல்லுவாங்க. அங்க போய் பார்த்தா தெரியும், 2 பேர் சண்டை போட்டு வைராக்கியமா பேசுறது கிடையாது, தேவையில்லாத வைராக்கியம். ஆனா நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. என்னத்துக்கு ஜெபம் பண்ணி? ஒரு பிரச்சனையும் கிடையாது. குடும்பத்துல சில கருத்து வேறுபாடு இருக்கத்தான் செய்யும், குடும்பத்துல கருத்து வேறுபாடு இருக்கத்தான் செய்யும். பிரச்சனைகள் வராமலா இருக்காது, பிரச்சனைகள் வராமலா இருக்காது, வரத்தான் செய்யும். ஆனா வந்தாலும் அந்த நேரத்தில் முடிச்சு போயிடணும். அடுத்தபடியாக நாம் கூட ஆட்டப்படியாக வேலையை பார்த்து போயிட்டே இருக்கணும். அதை விட்டு நீ பேசாத, நான் பேச மாட்டேன், இப்படிதான் இருக்கிறவங்க கிறிஸ்தவங்களே கிடையாது. என்ன பொறுத்தவரை நான் சொல்லுவேன், இப்படி இருக்கிறவங்க அவங்க கிறிஸ்தவங்களே கிடையாது. அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை பின்பற்றுகிறவர்களே கிடையாது. இந்த வைராக்கியம் நமக்கு இருக்கக்கூடாது. நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன், இவங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி வைராக்கியமாய், இந்த வைராக்கியம் கசப்பானவை, இந்த வைராக்கியத்தை நாம் எடுத்து போடணும். ஒருவேளை அவங்க மேலேயே தப்பு இருக்கட்டுமே, தாழ்ந்து போறதுனால தப்பு கிடையாது. தாழ்ந்து போறவன் ஒரு நாளும் தோத்து போக மாட்டான். அல்லேலூயா. விட்டு கொடுக்கிற ஒரு நாளும் கெட்டு போக மாட்டான். விட்டு கொடுங்க, தாழ்ந்து போங்க. ஏன் அந்த தாழ்ந்து வர மாட்டேங்க? அல்லேலூயா. கிறிஸ்தவர்களா இருக்கிற நமக்கு அந்த தாழ்வு இருக்கணும், தாழ்மை இருக்கணும், அந்த விட்டு கொடுக்கிற சுபாவம் நமக்கு இருக்கணும். அவங்கதான் உண்மையிலே கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். அல்லேலூயா.
இதெல்லாம் பேசுனா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு எல்லாத்துக்கும். நீ வாக்கியமா இருக்கியாமாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ வாக்கியமா. எல்லாருமே 100க்கு 100 சரின்னு சொல்லல, பேசுகிறது நானும் 100க்கு 100 சரி. நம்ம சரி பண்ணணும். வீட்டை என்ன செய்யணும், டெய்லி தான் பெருக்கிறோம். ஒரு நாள் பெருக்கிட்டு மறுநாள் விட்டுதோமா, அது நல்லா தான் விட்டுதோமா, டெய்லி பெருக்கிற மாதிரி அதாவது டெய்லி நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு நம்ம இதயத்தை ஒப்பு கொடுக்கணும், சரி பண்ணணும், டெய்லி சரி பண்ணணும். அல்லேலூயா. 100க்கு 100 யாரும் பரிசுத்தமா வாழ முடியாது. யாரும் கரெக்டாக இருக்குமே, தப்பு எல்லாருக்குமே வரதான் சொல்லி தப்பு வரும் போகும் வரும் போகும் அப்படிதான் இருக்கும். ஆனா அதை சரி பண்ணி வாழணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. அதனால கசப்பான வைராக்கியம் நமக்கு இருக்குது, விட்டு கொடுத்து போயிருக்கு. குடும்பத்துல சண்டை இருக்கதான் செய்யும், சண்டை இல்லாம இருக்காது, சண்டை இருக்கதான் செய்யும் எல்லாருமே. ஆனா என்ன செய்யுங்க, பரவாயில்ல, இல்லையா, பரவாயில்ல போங்க, வைராக்கியமா இருக்காது. அதான் வேதம் சொல்லுது, நீ கோபம் உண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். உங்க கோபம் எப்படிமா, சூரியன் அஸ்தமிக்கும் உங்க கோபம் என்ன செய்யணுமா, தனித்து போகணும். இன்னைக்கு யாருக்கா தனித்து போகுதா, அது தனித்து போகாததுனாலதான் வைராக்கியமா மாறுது. அல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இப்படிப்பட்ட வைராக்கியம் நமக்கு வேண்டாம். கசப்பான வைராக்கியம் யாராட்ட இருக்கோ அதெல்லாம் நீங்க எடுத்து வேண்டாம், நமக்கு வேண்டாம். அது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடை. அல்லேலூயா. நம்ம அதாவது தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதற்கு அது ஒரு தடை, அது வேண்டாம், எடுத்து போட்டுருங்க. அல்லேலூயா. அதனால யாரையும் பேசாம இருக்காங்க. அது நமக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் கூட பண்ணிருக்கலாம். என்ன துரோகம், நல்லா நம்பியிருப்போம், கூடவே இருந்து நமக்கு அப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் கூட பண்ணிருக்கலாம். ஏன்னா இயேசுவோடு கூட தான் யூதாஸ் இருந்தான். யார் இருந்தா, இயேசுவோடு கூட தான் இருந்தான். இயேசு எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் அவனும் போவான். இயேசு எங்கெல்லாம் போய் ஜெபம் அவனும் போனான், ஜெபம் எடுத்து போனான். இயேசு என்னெல்லாம் சாப்பிட்டாரோ அவனும் அதுதான் சாப்பிட்டான். இயேசு செய்யறது, இயேசு என்னென்ன செஞ்சாரோ அவர் கூடவே இருந்து அவனும் நிறைய காரியங்களை செய்து வந்தான். இன்னும் ஒருபடி மேல சொன்னா, இயேசுவுக்கு என்னென்ன வருதோ, என்ன காணிக்கையோ பொருளோ எது வந்தாலும் சரி, அதை பராமரிக்க யார்கிட்ட கொடுத்தாரு, யூதாஸ் தான் கொடுத்துருந்தாரு. யார் யார்கிட்ட கொடுத்தாரு, பணத்தார யாரும் கொடுத்தாரு, யூதாஸ் தான் கொடுத்தாரு. இப்படி நம்பிக்கையா யூதாச வைத்திருந்தா, அவ்வளவு நம்பிக்கை யூதாஸ் தான. அப்படி நம்பிக்கையா இருந்த அந்த யூதாஸ் கூடவே இருந்து குடிப்பறிக்கிறான். கூடவே இருந்துச்சுன்னா குடிப்பறிக்கிறது மாத்திரம் இல்ல, சாவுக்கே ஒப்பு கொடுத்தான். அப்படிப்பட்ட அந்த யூதாசையும் கர்த்தர் நினைச்சார், நேசித்தார். நேசித்தாரா வெறுத்தாரா, கசப்பானாரா, நல்லா தெளிவா புரியும், கசப்பானாரா நேசித்தாரா. யூதாசு போச்சவரோட வர்றான். வரும்போது என்னதுமா சொன்னாரு, சிநேகிதனேன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சிநேகிதன் என்ன அர்த்தம், நண்பன், ஃப்ரெண்டு. அப்படி யாரா கூப்பிட முடியுமா? இவருக்கு தெரியும், இயேசுவுக்கு தெரியும் எதுக்கு கூட்டுவாரா, சாகடிக்கிறதுக்கு கூட்டுவாரா. நம்ம அதான் இயேசுவை சாகடிக்கிறதுக்காக என்ன செய்ய போச்சவரை கூட்டுவாருன்னு இயேசுவுக்கு தெரியும். தெரிஞ்சும் அந்த கசப்பு இல்ல ஆண்டவர்கிட்ட. இயேசு அவனை வெறுக்கல, நேசிதான். நமக்கு அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், நம்ம கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளவுதான். இயேசுக்கு டைம் எடுக்கல, ஆனா நான் மனுஷனா இருக்கிறத கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, அந்த கசப்பு நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. கசப்பான வைராக்கியம் நமக்கு அங்க டைம் எடுக்கணும் சொல்லி சாகர வரைக்கும் விட்டுறக்கூடாது, பிறகு ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா. டைம் ஒரேடியா போயிடும். எவ்வளவு சீக்கிரமாய் நாம் மன்னித்து அந்த வைராக கசப்பான வைராகியத்தை எடுத்து போட்டுடணுமே தவிர அதை வைத்துக் கொண்டே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில கசப்பான வைராகியம் இருந்தா அந்த வைராகியத்தை எடுத்து போடுங்க, வேண்டாம். யார்கிட்ட பேசாம இருக்கீங்களா, பேசுங்க. போய் மாமியார்கிட்ட பேசாம இருந்தா நினைச்சீங்க, மாமியார்கிட்ட போய் பேசுங்க. மருமகிட்ட பேசாம இருக்கீங்களா, போய் பேசுங்க. அக்கா கிட்ட பேசாம இருக்கீங்களா, போய் பேசுங்க. இல்ல சம்பந்தி கிட்ட பேசாம இருக்க, போய் பேசுங்க. பேசுறது தப்பு கிடையாது.
நீங்க அவங்க வந்து பேசிட்டு அப்படி காத்திருக்கலாம் வேண்டாம், அப்படிலாம் காத்திருக்க வேண்டாம். நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க, யார் பிள்ளைங்க? இயேசுவின் பிள்ளைங்க. நம்ம காத்திருக்க, அவங்க வந்து பேசட்டும். அவங்க தானே சண்டை போட்டாங்க, அவங்க வந்து பேரு. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விவாதம், தேவையில்லாத காரியம். வந்து பேசட்டும், நானா போன சண்டைக்கு அப்படிலாம் கிடையாது. அவங்க வந்தாங்கன்னா வரட்டாங்க, நான் போய் பேசுவேன். இல்லையா? அதான் வேதம் சொல்லுகிறது, கூடுமானால் சமாதானமா, கூடுமான அளவுக்கு நம்ம இருக்கணுமா சமாதானம். நம்ம சமாதானத்தை விரும்பவே கிடையாது. அவங்க வந்தாதான் சமாதானம், அவங்க வரலன்னா சமாதானம் கிடையாது. நம்ம அப்படி சொல்றோம் இல்ல, நாம சமாதானத்தை வந்து சொல்லுவோம், தேட வேண்டும். சமாதானத்தை தேடணும். சமாதானத்தை தேடினாதான் சமாதானம் நமக்கு கிடைக்கும். சமாதானத்தை தேடுறதே கிடையாது. எப்படி கிடைக்கும்? ஐயா எங்களுக்கு சமாதானமே இல்ல, எப்படி சமாதானம் கிடைக்கும்? கசப்பான வைராக்கியம் வச்சுக்கிட்டு நான் அவங்க கிட்ட பேச மாட்டேன், இவங்க கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களா சண்டை போட்டாங்க, நான் போய் அவங்கள்ட்ட சமாதானமா போவதுக்கு அவங்களே தேடி வரணும்னு சொல்லி உட்கார்ந்தா சமாதானம் நமக்கு கிடைக்காது. நமக்கு சமாதானம் வேண்டாம், நாம தான் தேடி போகணும். நமக்கு சமாதானம் வேணும்னா நாம தான் தேடி போகணும். நாம தேடி போனாதான் நமக்கு சமாதானம். நாம தேடி போகல நமக்கு சமாதானம் கிடையாது. இது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொண்டு இப்படி வாழ்ந்து பாருங்க. அது உங்களுக்கு பெரிய ஒரு நிம்மதியை தரும், பெரிய ஒரு சந்தோஷத்தை தரும். உங்களுடைய இருதயம் சரியாக மாறும். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? சரியா இருக்கணும். நம்ம இருக்கிற குடியிருக்கிற வீடு எப்படி சுத்தமா இருந்து நினைக்கிறோமோ அதே போல நம்ம இருதயத்தை நம்ம சுத்தப்படுத்தணும். சொல்லி முடிக்கிறேன், இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், தேவனை தரிசிப்பான். எல்லாருக்கும் தெரியும் வசனம், ஆனா இருதயத்தை பார்க்கறதே இன்னைக்கு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம், அதாவது மனுஷன் முகத்தை பார்க்காது, யார் முகத்தையும் பார்க்காது. முகத்தை பார்த்தா அப்படிதான் இருக்கும், முகத்தை பார்த்தா அப்படிதான் இருக்கும். அவங்க முகம் சில பேர் ஒவ்வொரு முகம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தர் முகம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஏன் முகத்தை பார்க்கணும்? முகத்தை பார்த்தா யாருமே யாரும் பிடிக்காது. முகத்தை பார்த்தா யாருக்கு யாரையும் பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது. என் முகத்தை சில பேருக்கு பிடிக்காது, சில பேருக்கு பிடிக்கும். என்ன பிடிச்சவங்களுக்கு, என்ன விரும்புறவங்களுக்கு என் முகத்தை பார்த்தா பிடிக்கும். என்ன பிடிக்காதவங்களுக்கு என் முகத்தை பார்த்தா என்ன செய்யும்? மூஞ்ச திருப்பிட்டு போச்சு. ஆனா யார் முகத்தையும் பார்க்காதீங்க, இருதயத்தை பாருங்க. அவருடைய இருதயம் சரியா மாறுதா அதை பாருங்க, அவ்வளவுதான். சரியா மாறுவதற்கு அவங்க கொடுத்து அவங்க சரியாக மட்டும்தான் நினைச்சணும் பார்க்க வேண்டும். அலுமையா, அதனால வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நம்முடைய இருதயத்திலே தேவையில்லாத வைராக்கியம் வேண்டாம், கசப்பான வைராக்கியம் வேண்டாம். ஒரு இதனால யார்கிட்ட பேசாம இருக்கீங்களா? போய் பேசு. அது சகோதரனா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், இல்ல சம்பந்தியா இருக்கலாம், இல்ல மாமியாரா இருக்கலாம், மருமகளா இருக்கலாம், யாரா இருந்தாங்க, கூட வேலை பார்க்கறவங்களா இருக்கலாம், இல்ல மேல இருக்கிற அதிகாரியா இருக்கலாம், யாரா இருந்தாங்க போய் பேசு, சமாதானமா போங்க. தேவையில்லாத இந்த கசப்பான வைராக்கியம் நமக்கு வேண்டாம். நம்முடைய இருதயத்தை அப்படி இருக்கா எடுத்து வேண்டாம் சொல்லி, ஆண்டவரே கசப்பான வைராக்கியம் எனக்கு வேண்டாம். கசப்பான இருதயம் எனக்கு வேண்டாம். எல்லாரும் அப்படியே ஆண்டவரே என்னுடைய இருதயம் கசப்பா இருக்குதுன்னா அதை எடுத்து கொடுங்க, எனக்கு அந்த இருதயம் வேண்டாம் என்று சொல்லி எல்லாரும் ஒப்புக் கொடுங்க. நிச்சயமாகவே அதாவது உங்களுடைய சமாதானம் இன்னும் உங்களுக்கு கர்த்தர் சமாதானத்தை தருவார், இன்னும் உங்களுக்கு கர்த்தர் சந்தோஷத்தை தருவார். நிச்சயமா இதுவரைக்கும் சந்தோஷம், ஏதோ ஒரு காரியத்துல சந்தோஷம் இல்லாம இருக்கீங்களா, அந்த காரியத்துல உங்களுக்கு சந்தோஷத்தை தருவார். இதுவரைக்கும் ஏதோ ஒரு காரியத்துல சமாதானம் இல்லாம இருக்கீங்களா, அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை நிச்சயமாகவே தருவார். அதற்கு ஒன்னே ஒண்ணு செய்யுங்க, உங்களுடைய இருதயத்தை தேவையில்லாத வைராக்கியம், கசப்பான வைராக்கியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம் சொல்லுங்க. அந்த வரை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஒப்புக் கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரே ஒரு காரியம், அதாவது கசப்பு, கசப்புனா வெறுப்பு. இந்த கசப்பு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா தேவனுடைய கிருபை நம்ம கிட்ட இருக்காது. என்ன இருக்காது? தேவனுடைய கிருபை நம்ம இழந்துடும். அதனால கசப்பு வேண்டாம். தேவனுடைய கிருபை தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். இன்னைக்கு வாழ்றோம்னா காரணம் என்ன? தேவனுடைய கிருபை. நல்லா சாப்பிடணும், அது காரணம் என்ன? நல்லா உழைக்கிறோம், இது காரணம் என்ன? தேவனுடைய கிருபை. நல்லா நமக்கு வருமானம் வருது, இது காரணம் என்னது? தேவனுடைய. இந்த கிருபையை நீங்க இழந்து போகாம இருக்குன்னா கசப்பு நமக்கு வேண்டாம். ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே உனக்கு ஆண்டவரே கசப்பா இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்து கொடுங்க. என்னுடைய இதயத்துல என்னென்ன கசப்பு இருக்கிறதோ எல்லா கசப்புகளையும் எடுத்து கொடுங்க. யாருனாலையும் நான் கசப்பா இருக்கக்கூடாது. பாவை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உம்மை சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். இயேசுவே ஆமென். ஆண்டவரே அப்பா வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா என்னையும் உம்முடைய கரத்துல நான் ஒப்புக்கொடுக்கிறேன். ஆண்டவரே அப்பா என்னுடைய இருதயத்தை காணப்படுகிற எல்லா கசப்புகளையும் என் தேவனே நீ எடுத்து போடுவீராக. நீ நாங்கள் கசப்பில்லாமல் இருக்க வேண்டும். அப்பா நாங்கள் கால்கி போங்க, விட்டு கொடுத்து போங்க, சமாதானத்தை நாங்கள் தேடும்படி எங்களுக்கு திரும்ப செய்யலாம். அப்பா இயேசுவே இந்த கடைசி காலத்துல வந்திருக்கிற நாங்கள் அப்பா எங்களுடைய இருதயத்தை நாங்கள் சரி பண்ண வேண்டும். ஆண்டவரே நல்லா ஜெபிக்கிறோம், நல்லா துதிக்கிறோம், நல்லா ஆராதிக்கிறோம், நல்லா கொடுக்கிறோம். ஆனா எங்களுடைய இருதயம் இன்னும் சரியாகவில்லையே. எங்களை சரி பண்ணும், என்னுடைய இருதயத்தை சரி பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தை சரி பண்ணுகிறாங்க. எங்களுடைய இருதயத்தை சரி பண்ணும். நீங்க எங்களுடைய இருதயத்தை பார்க்கிறீர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. வேண்டாம் தேவையில்லாத வைராக்கியம் வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் கசப்பான வைராக்கியம் வேண்டாம். எல்லா கசப்பையும் கர்த்தர் எடுத்து கொடுத்தோம். யாரு மேலே நம்ம கசப்பா இருக்கவே இருக்க கூடாது. வேண்டாம் கசப்பு நமக்கு வேண்டாம். கசப்பான வைராக்கியம் நமக்கு தேவையில்லை. உண்மையா ஒப்பு கொடுங்க. சும்மா ஏதோ சொல்லிட்டார அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்க வேண்டாம். உண்மையா ஒப்பு கொடுங்க, மனம் திருந்தி ஒப்பு கொடுங்க, மனசார ஒப்பு கொடுங்க, உற்சாகமாய் மனசார தேவனிடத்தில் சொல்லுங்க. ஆண்டவரே இனி எனக்கு கசப்பு வேண்டாம். ஆண்டவரே நான் யாரு மேலே கசப்பா இருக்க கூடாது. ஆண்டவரே இனி அப்படி கசப்பு இல்லாமல் வாழ எனக்கு நீங்க கிருபை செய்யுங்க. அப்படி ஒருவேளை கசப்பு எனக்குள்ள வந்துட்டுனா உடனே நான் அதை சரி பண்ண எனக்கு கிருபை செய்யும். ஒப்பு கொடுங்க, கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். தேவனே உமக்கு மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி ஒப்பு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஆயத்தத்துக்கு பேசுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே நான் இது வரைக்கும் எங்க அப்பாட்ட பேசுறேன், எங்க அம்மாட்ட பேசுறேன், அவங்ககிட்ட பேசாம இருந்தேன், இவங்ககிட்ட பேசாம இருந்தேன், என் சமாதானத்தை தேடாம இருந்தேன். இன்னைக்கு நான் அந்த சமாதானத்தை தேட எனக்கு கிருபை செய்யுங்க. பேசுங்க. நீங்க பேச பேச நீங்க ஒப்பு கொடுக்க நீங்க உற்சாகமாய் மனசார அந்த கசப்பை எடுத்துக்கூட ஒப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாய் உங்களை தேடி நன்மைகள் வரும், உங்களை தேடி சமாதானம் வரும், உங்களை தேடி சந்தோஷம் வரும். கொடுங்க. பணம் வந்தா சந்தோஷம் வராது, பணம் வந்தா நிம்மதி வராது, சமாதானம் வந்தா தான் சந்தோஷம். கொடுங்க. சமாதானம் தான் மிக அவசியம். பெரிய ஆசீர்வாதமே சமாதானம், பெரிய ஆசீர்வாத சந்தோஷம், பெரிய ஆசீர்வாத நிம்மதி. இந்த மூன்று தான் பெருசு. ஆசீர்வாதம் இதான் ஆசீர்வாதம். சொல்லியே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார், என்னையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார். இயேசுவே அவன் இதுவரைக்கும் என்னுடைய இருதயத்தில் கசப்பான வைராக்கியம் இருந்திருக்கா அதை எடுத்து கொடுக்கும். இனி என்னுடைய இருதயத்தில் கசப்பான வைராக்கியம் வரவே வரக்கூடாது. வராதபடிக்கு நீர்
காவல் வையும். எப்படி ஒரு தாவீது என் வாய்க்கு காவல் வையும் என்று சொன்னது போல அப்பா என் இருதயத்துக்கு ஆமென் ஆண்டவரே கசப்பான வைராக்கியம் வராதபடிக்கு என்னுடைய இருதயத்துக்கு நீ ஒரு காவலை வைப்பீராக ஆண்டவரே. இனி எங்களுடைய இருதயத்துல கசப்பான வைராக்கியம் வராதபடிக்கு நீர் எங்களுக்கு உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவே உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் எனக்கும் நீர் அப்படியாய் கிருபை செய்து உங்களுடைய நாமத்தை மையப்படுத்துவதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அதே போல ஆண்டவரே நிறைவான சந்தோஷத்தையும் நிறைவான சமாதானத்தையும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் நீர் கொடுத்து அப்படியாய் நடத்தினாங்க. அப்பா எத்தனையோ காரியங்கள்ல சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் காணப்படுகிறப்பா. அப்பா அப்படி இருக்கிற சமாதானத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து நீ நடத்தினாங்க. வந்திருக்கிற வெறுமையாய் போகாதபடி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொண்டு போக நீ கிருபை செய்தபடினால் உனக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடக்கும் பெரிய காரியம் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால பிதாவே ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் சதா காலம் இருப்பதாக எல்லாரும் கையில வைத்து அல்லேலூயா.